அவள் தானே எங்கள் புன்னகை. எதுக்குடா கையில போட்ட? அப்படி கொஞ்சம் மேல ஏத்தி கழுத்துல சங்குல போட்டிருந்தீனா இனி யாரும் உனக்கு மாலை போட்டிருக்கலாம். விஜய், நீ சும்மாரு. எப்ப பார்த்தாலும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிதான் இவனுக்கு இப்படி இருக்கிறானுங்க. அண்ணா ஏன்னா அண்ணிய கொழுந்தனாரே போதும், பண்ணதெல்லாம் போதும். உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வீட்ல என்ன ஒரு ஓரமா ஒதுக்கிடுவாங்க போல, அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணி அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல கொழுந்தனாரே. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரத்தா செய்யும். அதுக்குன்னு கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படிதான் பண்ணுவீங்க இல்லையா? ஏதாவது ஒண்ணு நடக்க கூடாது நடந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நீ கவலைப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரத்துல சரண் உசுர இந்த மண்ணை விட்டு போகாது. என்னடா ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கியா? அண்ணா அவன் என் அண்ணனா, அவனுக்காக நான் சப்போர்ட் பண்ண வேற யார் சப்போர்ட் பண்ணுவா? அவனுக்கு திட்டுறதா இருந்தாலும் நான் தான் திட்டுவேன், அவனுக்கு ஒத்து ஊறதா இருந்தாலும் நான் தான் ஒத்து ஊதுவேன். என்னடா சரணு? ஆமான்னு சொல்லு. நான் எதுக்கு சொல்லணும்? நான் பேசும்போதே எல்லாத்துக்கும் ஆமான்னு சொன்னீங்கன்னா உன்னை காப்பாத்துவேன், இல்லைன்னா வீட்டுல வச்சு உன்னை செய்வேனுங்க. ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவெடு பார்க்கலாம். ஆமாங்கண்ணா ஆமா. இங்க பாருங்க கொழுந்தனாரே, அவசரத்துல என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். சொல்லப்போனா கோவத்துல எடுக்கிற முடிவு என்னைக்குமே சரியா வராது. ஏன்னா அது கோவத்துல எடுக்கிற முடிவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோவத்துக்கும் நிதானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க எத்தனை தடவை நீங்க அட்வைஸ் போட்டாலும் அவருக்கு மறுபடியும் போய் சாலியில தான் விழுந்து எந்திரிச்சு வருவான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நக்கல் பேச்சு கொண்டு குறைச்சல இல்ல, நீ அவனுக்கு தம்பி. அது எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கு. இத்தனைக்கும் அதுக்கு கல்யாணம் வேலை ஆயிடுச்சு. நாளைக்கே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இது இப்படிதான் இருக்குமா? அறிவு கட்டவனே. அண்ணா நானே ஒரு குழந்தை. டே அண்ணொன்னும் பொண்டாட்டி இல்ல என்ன? நீ குழந்தைன்னு சொன்னே குழந்தை அப்படின்னு சொல்லி உன்னை பாராட்டி சீரட்டு செவனியோட ஒரு வச்சாருன்னு வச்சுக்க, கம்மன் இருப்பில்ல, மூடிட்டு உட்காரு. இனிமே அவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாத. நான் அவன் மேல கோவத்துல இருக்கேன். டே பாக்குறேன்டா உங்க கோவம்லாம் எவ்வளவு நாளைக்கு. நீ மூடு. அண்ணா நான் பாத்துக்கிறேன். எங்கண்ணா விக்ரமண்ண அப்புறம் அம்மா அண்ணி எல்லாம் காணும்? விக்ரமா அனிதாவும் எங்கேயோ போனாங்க. அத்தை வெளியே இருக்காங்க. ஏங்க நீ உள்ள கூட்டு வந்திருக்கலாம்ல, சரணுக்கு சேவையோட ஒண்ணு விழுந்திருக்கு. நான் பார்த்து சிரிச்சிருப்பேன். சிரிச்சிட்டு இருக்கீங்க கொழுந்தனாரே. உங்களுக்கு சிரிப்பே வரலீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். நான் ரொம்ப நேரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், உங்க அண்ணன் திட்டு வரணும். பாத்தீங்களா நீ? உங்களுக்கே சிரிப்பு வருது. அப்ப சரணோட நிலைமை எவ்வளவு கேவலமா சந்தி சிரிச்சிருக்குன்னு பாத்துக்கோங்க. டே எரும மாடுங்களா, என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. சரி நான் கொஞ்ச நேரத்தை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாமா. வந்து தொலை. என்ன திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணு, அப்புறம் நானே ஒண்ணு கொண்டு போட்டுருவேன். முதல்ல அதை செய். டே நான் நல்லா பண்றேனா இல்லையோ, நீ நல்லா பண்றடா. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன் தம்பிடா. அண்ணி வேற யாரும் வரலையா? அண்ணி என்னை பாக்குறதுக்கு வேற யாருமே வரலையா? வேற யாரும் வந்திருக்கா? நான், அனிதா, அப்புறம் உங்க சின்ன அண்ணன், அதுக்கப்புறம் இந்த கொழுந்தனாரு, அப்புறம் அத்தை. அவ்வளவுதான், மத்தபடி வேற யாரும் வரல. அப்படிங்களா? வேற யாருமே வரலையோ? வேற யாரும் எதிர்பார்க்கறீங்க? இல்ல நீ, நான் யாரும் எதிர்பார்க்கல. நான் கெத்து எறும்பு சாணி எடுத்து மூஞ்சில சத்து நடிச்சிருவேன். என்ன இப்பதான் சொன்ன? நான் யாரும் எதிர்பார்க்கல அப்படி இப்படி. டே உங்களை மாதிரி ஆளுங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? டே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைன்னா நீங்க மூடுங்க, எங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா? பாத்திரண்ட நீ நைட் நீ எப்படி தனியா தூங்குறன்னு. டே என்னை பாடுறா நீ. சரி இன்னும் பில் பே பண்ணல. இதெல்லாம் தேவையில்லாத வெட்டி செலவு. என்ன சொல்றதுன்னு தெரியல. பில் பே பண்ணிட்டு ரிசப்ஷன்ல வெளியே வெயிட் பண்றோம். வாங்க. என்ன? சரிங்கண்ணா. ஆனா சரணே, இந்த அளவுக்கு இருந்தா என்ன சரண் பண்றது? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பொண்டாட்டி கூட சண்டை போடணும். என்ன முடியாத பட்சத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அதுக்காக இந்த அளவுக்கு விபரீதமான முடிவு எடுக்க கூடாது. என்ன நீங்களே இந்த நிலைமை, நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்னத்த சொல்லவோ? மகேஷே, அனுபவம் கத்துக்கோங்க. நீ என்ன பத்திலாம் உங்களுக்கு தெரியாத. நீ நான்லாம் சண்டை வச்சுருச்சுக்கோங்க, சேவனியோட ஒரு விட்டு போடுங்க. ஆத்தா வீட்டுக்கு நாடி போட்டுருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவன மாதிரி இந்த கோடை மாதிரி கத்தி எடுத்து கையை கட் பண்ணுவாங்களா? மகேஷ் பத்தி உங்களுக்கு தெரியலங்க. நீ கத்துக்கோங்க. பக்கம் தானே போற மகேஷ். சரி நான் வரேன், பாத்துக்கோங்க. இங்க பாரு மகேஷ், தப்பு என் மேல இல்லவே இல்ல. ஏன்னா எந்த விதத்திலுமே நான் யாரு மேலுமே எந்த ஒரு இதுவுமே பண்ணல, அக்கறை பட்டேன். ஆனா என் மேல கோபப்பட்டு இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமைக்கு வர்றது காரணமே அவங்கதான். இங்க பாடுற மகேஷ், இப்ப சொல்றேன். என்ன அவளா என் கூட பேசுற வரைக்கும் நான் அவ கூட பேச மாட்டேன். அவ என்ன பார்க்க கூட வரல.
எப்படி வீட்டுல தானே இருப்பா? ஹ, வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் பாரு, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நான் பேசவே மாட்டேன்டா. நான் எவ்வளவு கோபத்துல இருக்கேன் மட்டும் பாரு. நீ மூட மொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னு என்னடா சொல்ற? எங்க போனா? உனக்கு எதுக்கு பதறது? நீ தானே சொன்ன இனிமே அவங்க கூட பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு. சாரி, நீ சொன்னதுனால இனிமே அவங்க கூட பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு. அப்புறம் என்ன? டேய், நம்மளா ஆம்பளைங்கிட்ட கெத்தா மெயின்டைன் பண்ணணும் என்ன? ஆமா ஆமா, அவ எங்க போனா எனக்கு என்ன? நான் கெத்தா இருப்பேன். என்னடா மகேஷ், நல்லா நல்லா புரிஞ்சுக்கோடா மகேஷ், புரியுதா உனக்கு? நான் பேசவே மாட்டேன். எங்க போனாலும் அவளே என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கட்டும். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன். நான் ஆம்பளடா. இங்க பாரு, ஆம்பளை ஆம்பளைன்னு மொத்தமா ஜீரோ ஆக்குன செருப்பாலே அடிப்பேன். டேய், எனக்கு நீ இருக்கடா. உனக்கு மேல என்ன வேணும்? வா அந்த பக்கத்துல. இங்க பாடுறா மகேஷ், நான் பிறந்ததுல இருந்து அவ என்ன என் கூடவே இருந்துட்டாளா? இல்ல இப்போ வந்தவன் தானே. ஆனா நம்ம ரெண்டு பேரும் அப்படியேடா. ஜட்டி கூட நீ மூடு. நான் உன் ஜட்டியில எடுத்து போட்டதே இல்லைன்னு. நான் மாதவ ஜட்டி மட்டும் தான் போடுவேன். அப்படி சொல்லலடா. உனக்காக நான் அதை கூட விட்டு தருவேன்னு சொல்றேன் நானு. நீ மூட, அதெல்லாம் விட்டு தர வேணாம். இப்ப எதுக்கு நீ பக்கத்துல கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. இப்ப பாரு, எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பொண்டாட்டி வேணாடா. இனிமே நீ தான் எனக்கு எல்லாம். கோச்சிட்டு போனால அவளே எனக்கு தேடி வரட்டும். இனிமே நீ தான் எனக்கு இருப்பினாடா என் கூட. நான் எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன். நீ தானே என்னை கழட்டி விட்ட பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம். இனிமே நீயும் நானும் தான் புருஷ பொண்டாட்டி. சி, சாரி மன்னிச்சுக்க. இனிமே நீ நானும் தான்டா நமக்கு எல்லாமே, புரியுதா? டேய், நம்பலாம்ல. இங்க பாரு, யார வேணாலும் நம்ப மாரு. அண்ணன் நம்பு. அண்ணன் என்னைக்குமே பேச்சு மாற மாட்டேன், புரியுதா? நம்புறேன். அம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. ஏண்டி, என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு புத்திக்கு உரைக்குதா? அறிவு இருக்காடி உனக்கு? அறிவு இருக்கா? நீ மூடு. எனக்கு என்ன அறிவு இல்ல? எனக்கு அறிவு இருக்கு. என்ன? எனக்கு கோவம் வந்துச்சு, திட்டினேன். இப்போ அவன் என் மேல கோவத்துல இருப்பான். இப்போ நான் அவன் மேல கோவத்துல இருக்கேன். கண்ணு முழிச்சிட்டானாமா. அந்த பொண்ணு ஹரி ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. ஆனா எந்த சைட்லேருந்து என்ன ஒரு வார்த்தை கேட்கவே இல்லைல்ல, யார்ட்டுமே கேட்கலையா? அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன மனசுக்குள்ள இருந்திருக்குன்னு பாத்துக்கோ. இங்க பாரு, பைத்தியக்காரி மாதிரி பண்ணாத. என்ன சண்டை போட்டது என்னமோ நீதான், ஆனா கேன மாதிரி வந்து கோச்சிட்டு உட்காந்துருக்க பத்தியா? எதுக்கு நீ மீன் தொட்டி இப்படி பிரிச்சு விட்டு உட்காந்துருக்க? உனக்கு தெரியாது, சண்டை வந்தா அதை தான் நான் பிரிப்பேன். வேற எதையும் நான் பண்ண மாட்டேன். அது அவனுக்கே தெரியும். அவரு ஓம் புருஷன்டி. ஓம் புருஷன் தான் இந்த அளவுக்கு பண்ணிட்டு தெரியற. ஏன் புருஷன் தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என்னென்னலாம் பண்ணிருப்பான்? எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறான். இத கூட நான் விட்டுருவேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆபீஸ்ல என்ன எல்லாரும் முன்னாடி திட்டான் தெரியுமா? அப்பயும் அவன் சமாளிச்சிட்டான். ஆனா இப்போ இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. கண்ணு முழிச்சிட்டான். எந்திரிச்சோன்னா அவன் பொண்டாட்டி எங்க அதை எதையுமே தேடல. இது சொன்னா அவன் தம்பி அக்கா மாமான்னு பேசிட்டு இருக்கான்ல. நான் பேசவே மாட்டேன். பண்ணது இவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? பைத்தியக்காரி மாதிரி கிளம்பி இங்க வந்து உட்காந்துருக்க. அப்புறம் எப்படி அவங்க கேட்பாங்க? நான் எப்படி பார்த்தா அவங்க தான் உன் மேல கோவப்படணும். நீ கேன மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டுட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் பண்ணி பாரு, அப்பதான் தெரியும். எனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு என்ன தெரியும்? என்னது? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நீ சரி, அதை விட நான் சும்மா சொன்னேன். இங்க பாரு, இப்ப சொல்றேன், கல்யாணம் மட்டும் பண்ணிக்கவே பண்ணிக்காத. என்ன? டென்ஷன் பயங்கரமான டென்ஷன். ஐயா, உன்னெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கவே பண்ணிக்காத நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா அதை நம்ப மாட்டேன். இப்ப சும்மா இப்படி சொல்லுவேன். அப்புறமா புருஷன் வந்தோடனே அப்பா எங்க இருந்தது அப்படியே அந்த அம்பு பறக்குமே தெரியாது, பறந்து அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு கொஞ்சம் போடுவீங்க. இங்க பாரு, ஒன்னு சொல்றேன், இந்த பிரிவு மட்டும் 2 நாளைக்கு மேல தாண்டிச்சுன்னு வச்சுக்கோயே, அது பழகி போயிடும். மூடிட்டு போய் பேசு. என்னால முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசலாம் தான் நினைச்சேன். ஆனா கண்ணு முடிச்சு என்ன தேடல. சோ நான் பேச மாட்டேன். அவனே வந்து பேசட்டும். நீ பேசாத நான் பேசாத ஈகோ பாருங்கடி, கிழிஞ்சிரும். ஏன் இப்படி இருக்க சந்தியா நீ? இங்க பாரு, அவனுக்கு என் லவ் புரியணும், ஏன் அன்பு புரியணும், என் வேதனை புரியணும், என் பிரிவு புரியணும். அவனே வரட்டும். அப்ப நீ இங்கே கடை, அவர் வரவே மாட்டாரு. என்ன உன்ன மாதிரி அவரும் வீம்பு பிடிச்சு சண்டை பண்ணுவ? உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் யார்கிட்ட வேணாலும் ஈகோ பாப்பான், வீம்பு பிடிப்பான். ஆனா நான் சின்னதாக கோச்சிக்கிட்டா கூட அவனால் என் கூட பேசாமல் இருக்க முடியாது. பிகாஸ் என் மேலே அவ்வளோ லவ் இருக்கு அவனுக்கு.
எப்போதுமே ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தோன்னு வச்சுக்கோயேன், அங்கே ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீலே இருக்காதுடி. இப்போ கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா அது நல்லாயிருக்கும். திரும்ப அவன் வந்து என்னை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போய் இது நல்லா இருக்கும்டி. இதெல்லாம் ஒரு ஃபீல் தெரியுமா? ஆனால் என்ன ஆனாலும் சரண் என்னை விட்டு போக மாட்டான். அங்கே கேட்டால் அங்கே விட இங்கே லவ் அதிகம்னு சொல்லுவாங்க, இங்கே கேட்டால் இங்கே விட அங்கே லவ் அதிகம்னு சொல்லுவோம். மொத்தத்தில் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஆழமாக லவ் பண்ணுறோம். லவ்வை பார்த்து எனக்கே பொறாமையாக இருக்குடி. ஆனாலும் இதுவும் நல்லா தான் இருக்கு. சந்தியா, லவ்வே பிடிக்காதுன்னு நிறைய டெக்னிக்ல தெரிஞ்சு வச்சிருக்கியடி. எனக்கு இதை கூட என் புருஷன் தாண்டி கற்றுக் கொடுத்தான். காதலை நல்லா தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க போல. வளங்க. ஏன் இந்த பிறவேன்று இதுவரை நினைத்திருந்தேன், உயிரே உன்னை பார்த்ததும். அந்த மீன் தொட்டியை நான் பிரித்து விட்டா கூட அதில் இந்த சைடு இருக்கிற மீன் இருக்குது பார்த்தியா, என் கூட சேர்றதுக்கு, அதாவது அந்த சைடு இருக்கிற மீன் கூட சேர்றதுக்கு எவ்வளோ சண்டை போடும் தெரியுமா? அந்த மாதிரி தான் இந்த மீன் தொட்டி பிரித்து விடுறதுல கூட ஒரு ஃபீல் இருக்குடி. அவனுக்கு அதெல்லாம் தெரியல. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் இந்த பேர். ஐயோ, எனக்கு இவனை லவ் பண்ணணும் போல இருக்குடி. எப்படி இப்படி மாறுன? அடியே என்னம்மா? அவ புருஷன்ட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்து கோச்சிட்டு வந்து உட்கார்ந்திருப்பா. அவளுக்கு நீ ஏத்த கொடுத்து உன்னை லவ் பண்ணணும் போல இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லு. அம்மா, உனக்கு என்ன? நீ பா, வர்ற கோத்துக்கு என்ன பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி உன் புருஷன் வீட்டுக்கு போல, அவ்வளவுதாண்டி உனக்கு. புருஷனோட வந்தா வா, இல்லையா இனிமே வந்து வீட்டுல சேர்த்துக்க முடியாது. அது எதுக்கு நீ சொல்ற? இவன் வேலையை பார்த்துட்டு போ. என் அக்கா வந்து வீட்டுல வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? வாய் போட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கிளம்பாம இரு. மா, என்னால கிளம்ப முடியாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அவளே எவ்வளவு அழகா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பாமாங்கடே. என்ன இளவெடுத்ததோ அது கிடக்குது. நல்லா இருக்குடி இப்படியே. ஆனா எப்படி அவர் இல்லாம நைட்ல தனியா இருந்துருவியா? அதான் நீ இருக்கி. என்ன நான் இருக்கனே? ஏச்சி வாய் மூடு. நீ இருக்கனா அந்த மீனிங்ல சொன்னாங்க. நம்ம ரெண்டு பேரும் டி முன்ன இருப்போம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவோம்ல, அத சொன்னேன். அதானே, பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசு, ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல. போடி. என்னாச்சு? ஏங்க இப்போதுக்குங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னாச்சு டாக்டர், அன்னைக்கு என் ஒய்ஃப்க்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே வீட்டில் வந்து பார்த்தீங்க. நான் உங்ககிட்ட டைரெக்டாகவே கேட்குறேன், அன்னைக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா? என்ன உண்மையா? இல்லை, அன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை டாக்டர், நீங்கள் தானே சொன்னீங்க சீக்கிரமா குழந்தையெல்லாம் பெற்றுக்கோங்க அப்படி இப்படின்னு. குழந்தையா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. என்ன உளறிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொன்னேன்? எனக்கு ஒன்றும் புரியல. ஓ, இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு நீங்க என்னோட சிஸ்டரை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டரா? டாக்டர் நீங்க தான் டாக்டர், உங்க சிஸ்டர் எங்க நான் பார்த்தேன். வெயிட், நானும் என் சிஸ்டரும் ட்வின்ஸ், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம். ரெண்டு பேருமே டாக்டர் தான் படிச்சிருக்கோம், இதே ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ என் சிஸ்டரை பார்த்து நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. ஓ, அப்படியா? சாரி டாக்டர். பரவாயில்ல, இருக்கட்டும். அன்னைக்கு என் சிஸ்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ குழந்தை குழந்தைலாம் பேசுகிறீங்க. சரி, ஓகே. பார்த்தா நியூவாக மேரேஜ் ஆன மாதிரி தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. சரி, நான் வரேன். ஓகே டாக்டர், சாரி. என்னங்க இப்போ உங்கள் பிரச்சனை தான் என்ன? உங்கள் பாட்டில் என்னென்னமோ பேசிகிட்டே இருக்கீங்க. அவங்க தான் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா? என்ன குழந்தை கிழந்தன்னு? அது ஒன்றும் இல்லை. என்ன? ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக உண்மையை சொல்லுங்கள். என்னங்க பிரச்சனை? ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நீ மயக்கப்பட்டு விழுகவும் வீட்டில் எல்லாருமே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினச்சிட்டாங்க போல். அப்புறம் டாக்டர் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சொன்னாங்க. ஆனால் டாக்டர் என்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, கர்ப்பப்பை வீக்காக இருக்கு, நீ ரொம்ப வீக்காக இருக்க, டிப்ரெஷனுக்கு போயிடுவ, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. அதில் இந்த குழந்தைங்கிற ஒரு விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன் விக்ரம், உங்களுக்கு குழந்தை வேணுமா? மழை தேடி நான் நனைவேன், சம்மதமா சம்மதமா, குடையாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. நான் அப்படி கேட்டுட்டேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்பும் அப்படி இல்லைங்கிறது எனக்கு தெரியும்.
இது தேவையில்லாத ஆசைன்னு உனக்கு புரியும். ஆனால் டாக்டர் அப்படி சொன்னதும் உங்களுக்கு ஏன் பதட்டமாகுது? அதுக்கான ரீசன் மட்டும் எனக்கு தெரிஞ்சா நான் இதை கேட்டிருக்க மாட்டேன். அதான். என்னதான் நம்ம வாழ்க்கை வாழ கல்யாணம் பண்ணலைனாலும் நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்ட. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது எனக்கு வந்த மாதிரி தானே. ஸோ கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்ட. அதான். விக்ரம், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களுக்கு நம்ம காரணமாக இருக்க மாட்டோம். அப்படியே இருந்தாலும் அந்த காரணம் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒருவேளை என் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வாரிசு வேணும்னு நீங்கள் நினச்சாலும் கூட பெற்று கொடுக்கறதுக்கு நான் தயார். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 மாதம் உங்கள் கூட இருக்கிற மாதிரி வரும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விக்ரம். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு மேலே ஆசைப்பட்டு உங்களுக்கு நான் அதை பண்ணி தரலன்னா அது நல்லா இருக்காதுல்ல விக்ரம். இது ஹாஸ்பிட்டல். வாரிசுக்காக அவ்வளோ கேவலமா நடந்துக்கிறவன் நான் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது எனக்கு முழுசாக சொந்தமாக இருக்கணும். அதுக்கு உரிமை கொண்டாட நான் முழு சொந்தமாக இருந்திருக்கணும். நான் அப்படி சொல்ல வரல. நான் அப்படி நினைக்கவும் மாட்டேனே. நான் அப்படி நினச்சா தானே நீங்கள் இப்படி நினைக்க முடியும். நான் அப்படி நினைக்கல. இப்போவும் உங்களுக்கு பொண்டாட்டியாக இருக்கதா நான் என் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல விக்ரம். ஆனால் அத்தை என்கிட்ட ஒவ்வொரு டைம் குழந்தைன்னு கேட்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணும், உங்கள் வீட்டுக்கு நான் வாரிசு பெற்று கொடுக்கறதுக்கு வரல, ஒரு வருஷம் அவருக்கு பொண்டாட்டியாக நடிக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி. ஆனால் சொல்ல முடியாது. ஒன்று மட்டும் ஃப்ராங்காக சொல்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி, நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிங்க. அந்த லைஃப்பில் என்ன இருக்க போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு அழகான வாழ்க்கை இருக்குன்னு உணர வச்சுருக்கீங்க. இப்போ வரைக்கும் நான் எனக்காக வாழணுன்னு நினைக்கவே இல்லை. இதுக்கு மேலேயும் அப்படி நினைக்க மாட்டேன். எனக்கு உங்கள் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக அத்தை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த உறவு எனக்கு பிடிச்சிருக்கு. 2வது, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த உறவும் எனக்கு விட்டு கொடுக்க முடியல. ஆனால் விதி என்ன செய்தோ அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இப்போவும் இந்த குழந்தை விஷயம் உங்களுக்காக தான் நான் யோசித்தேன். உங்களுக்கு விருப்பம்னா எனக்கும் விருப்பம். இதுக்கு மேலே ஓப்பனாக எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் போட்டுமா? போகணுமா? அப்போ இருக்கட்டுமா? இருப்பியா? நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக இருப்பேன். உன்னை பார்த்ததும் மண்ணாளிலே காதல் நெஞ்சில் வரவே இல்லை. எதிர்காற்றிலே கொடை போலவே சாய்ந்தேன் என்று எழவே இல்லை. இரவில் உறக்கம் இல்லை, பகலில் வெளிச்சம் இல்லை. காதலில் கரைவதும் ஒரு சுகம். விக்ரம், இன்னும் 6 மாதம் இருக்குது. ஸோ ஃபீல் பண்ண வேணாம். அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அன்பை உங்களுக்கு நான் கொடுப்பேன். என்றைக்குமே என் புருஷன் சிரித்து தான் பார்க்கணும். ப்ளீஸ், நான் வரேன். போகலாமா? எப்படியோ குழந்தை பற்றின பேச்சு உங்களுக்குள்ளே வந்துச்சுல, இதுவே போதும். இதை வச்சு உங்கள் 2 பேர்த்தையும் எப்படி சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியும். விக்ரம், அம்மா ஒரு வேலை பண்ண போகிறேன். எனக்கு வேறு வழி தெரியல விக்ரம். எந்த பெத்த பிள்ளைக்கும் ஒரு தாய் செய்யக்கூடாது தான். ஆனால் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னா இதை நான் பண்ணி தான் ஆகணும். பண்ணுறேன். என்ன செல்லம்? அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கழிச்சு வரேன், கண்டிப்பா விளையாடலாம். இப்ப அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டிப்பா வரேன். கண்டிப்பா என் செல்ல கூட பாப்பா விளையாடுவேன். அம்மா எங்க போனா? ஓய், சொல்லுங்கள் விஜய்.
நானும் உன் கூட அப்பையில இருந்து பேசணும் ட்ரை பண்றேன், பட் முடியல. அப்பதான் வந்தேன், சரி கிச்சன்ல ஏதோ பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டேன். சரி எப்படா ரூமுக்கு வருவேன் வெயிட் பண்ணி இப்பதான் வந்திருக்கேன். என்னாச்சு? ஏய் என்னம்மா? முதல்ல என்ன மன்னிச்சுக்கோங்க விஜய், நான் என்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு. இப்ப வரைக்குமே அதை பத்தி நான் கேட்கவே இல்லடி, அது முடிஞ்சு போச்சு, அதை விட. இல்லைங்க, நான் ஏன் சொல்லலைன்னு ரீசன் இருக்கு. அந்த விஷயம் வேறு யாரோடது இல்லை, அனிதாவோடது தான். அனிதாவுக்கு நான் நான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன், அதில் அனிதா பாஸ் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அதை சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன டெஸ்ட்? என்ன? ஒன்னும் புரியல. எந்திரி, என்ன பாரு. என்ன? ஏங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களுக்கு பொண்டாட்டியே இருக்கிறதையும் தாண்டி நம்ம வீட்டுக்கு, அதாவது இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக இருந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு நினைப்பேன். கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்க, இதுல என்ன ஒன்றும் இல்லை விஜய், நான் எதை மறைச்சேன்னா அனிதாவுக்கும் விக்ரமுக்கும் இடையில ஏதோ ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் காரணமே இல்லாமல் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதில் முதல் பாகம் வெளியே வந்தது தான் அவங்க 2 பேத்துக்குள்ள டிவோர்ஸ் நோட்டீஸ். ஏய் என்னடி சொல்ற? ஆமாம் விஜய், 2 பேரும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் வீட்டுக்கு வந்தது, அதை நான் எடுத்து பார்த்தேன், அனிதா கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன். ஆனால் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் அவள் கிழிச்சு போட்டா. அப்போது இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை பற்றி இப்போ பெருசாக வேணான்னு நான் அமைதியாக இருக்கேன் விஜய். இது எவ்வளவு பெரிய விஷயம், எதுக்கு அவங்க 2 பேத்துக்குள்ள டிவோர்ஸ்? என்னன்னு தெரியல, ஆனால் நோட்டீஸ் மட்டும் தான் இருந்தது. பத்திரம் யார்கிட்ட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அனிதா அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை கிழிச்சு போட்டதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்குமான்னு தெரியல. எனக்கு எப்போதுமே நம்ம குடும்பம் ஒத்துமையாக ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசை. அத்தையும் அதை தான் நினைப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது விஜய். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன். நான் பண்ணுறது ஏதாவது தப்பா விஜய்? இங்க பாரு குட்டிமா, அப்படிலாம் ஒரு நாள் நினைக்கவே கூடாது. சொல்லப்போனா உன்னை விட பெஸ்ட் மருமகள் என் அம்மாவுக்கு கிடைப்பாங்களேன்னு எனக்கு தெரியல. அதுக்காக மற்றவங்களையும் நான் குறை சொல்லலை, என்ன எல்லாருமே மருமக தான். ஆனா என் அம்மாவுக்கு நீ எப்போதுமே ஸ்பெஷல். எப்போதுமே ஒரு பிரச்சனை வந்தா அதை தள்ளி நின்று பார்க்காம நம்மளோட பிரச்சனையை எடுத்து நீ சரி எல்லாருக்கும் இந்த பொறுமை வருமா? அப்போ நான் கரெக்டான ட்ராக்ல தானே போகிறேன். ரொம்பவே கரெக்டா போற, புரியுதா? கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். இப்போ அந்த டிவோர்ஸ் பத்தி பேசுறதா வேணாமா? நீங்கள் இதே மாதிரி அவசரப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். இப்போதைக்கு பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அமைதியாக இருங்க. இந்த ப்ராப்ளம் எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத நோட் பண்ணணும். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். ஓகேம்மா, சரி, அது இதையும் போட்டு குழப்பாத என்ன. ம், தேங்க்ஸுங்க. எனக்காக எல்லா சமயத்துலையும் நான் பண்ணுறது சரி தப்புன்னு எடுத்து சொல்கிறதுக்கு. ஐ லவ் யூ விஜய். நமக்குள்ள இதுக்கடி தேங்க்ஸ், அதெல்லாம் இனிமே சொல்லக்கூடாது, ஓகேவா? உனக்கு எப்போதுமே தூணா சப்போர்ட்டா நான் இருப்பேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, அப்போ நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? ஐ லவ் யூ டூ. என்னை தாங்கவே ஒரு தாயை போல வந்தாய் நீயே. என்னடா? இல்ல, என்னமோ பிச்சை எடுக்கவும் போற மாதிரியே எல்லாத்தையும் கிழிச்சிட்டு சுத்திரியாத பாட்டு. டேய் இது ஃபேஷன், உனக்குவே தெரியும், நீ மூடிட்டு என்ன? நீ ஏன்டா பென்சில் சொக்கா போட்டுட்டு தெரியல? பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி மாதிரியே இருக்கடா. நீ மூடு, உன்னை விட நல்லா தான் இருக்கு. சரி அண்ணா, ஒண்ணும் இல்ல, உன்ட்டதான் கேட்க வரேன். அண்ணா எங்க காலேஜ்ல டூர் கூட்டு போறாங்கண்ணா, ஒரு 10,000 இருந்தா அனுப்புனா. ஓ உங்க காலேஜ்ல டூர் கூட்டு போறாங்களா? எந்த காலேஜ்ல சாமி? யாரு உங்களுக்கு ப்ரொஃபசர்? எவன் வர்றா? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? சொல்லு தம்பி. சரி சரிடா, நான் விடு, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். தெரியாம ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நீ அந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை செய்யறேன்னு மறந்து போச்சு. போகும். சரி, எங்க போய் விழுந்து வாரிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அண்ணா இல்லைண்ணா, விஜயன்கிட்ட கேட்டா கண்டிப்பா நோண்டி கேள்வி கேட்பாருண்ணா. என்னால அவரெல்லாம் சமாளிக்கவே முடியாதுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மகாபலிபுரம் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். மகாபலிபுரமா? எதுக்கு திடீர்னு? இல்லைண்ணா, சும்மா பிளான் பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் அமௌண்ட்டு ரெடி பண்ணாங்க, நான் மட்டும் கொஞ்சம் எச்சா போடலான்னு. வீட்டுக்கு தெரிஞ்ச செருப்பாலே அடிப்பாங்கடா. நீ தானே ஹெல்ப் பண்ணணும், நீ தானே. நான் என் சட்டிலாம் விட்டு கொடுத்துருக்கல. என்னன்னா நீ வாய்ப்புற, நீ அசிங்கப்படுத்தினே இருக்காதுடா. நான் ஹீரோ ரேஞ்சர் நடிச்சிட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் ஜட்டி திட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கேன். செருப்பாலே அடிப்படாங்க. இல்லைண்ணா, அது எவ்வளவு காசு வேணும்? ஆகா, இவன் கேட்கறது பொறுத்து இவங்கிட்ட கொஞ்சம் எச்சாவே கேட்டு வைப்போம். மற்றதுக்கெல்லாம் யூஸ் 20 ரூபாண்ணா. 20 ரூபாயா? இப்பதான் 10 ரூபான்னு. இல்லைண்ணா, 10 ரூபா பத்தாது. அதான் நான் மகாபலிபுரம் போறோம்ல, தம்பிக்கு நிறைய செலவு ஏற்படும்லண்ணா. அதான் நான் கொஞ்சம் பார்த்து செய்யண்ணா. மூச்சுக்கு 300 தடவை நீ அன்னம் போட்டது போதும். சரி செய்யற, என்ன பண்றது, கூட பிறந்து போச்சுல.
கூட பிறந்த பாவத்துக்காக செய்ய வேண்டியதா இருக்கு. அனுப்பிவிடுற அக்கௌண்ட்டுக்கு போ. சரிங்கண்ணா. நீ முதல்ல போய் ட்ரெஸ்ஸும் மாத்திரம் போடா. சரிங்கண்ணா, வரேங்கண்ணா. என்னடா சரணு இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்க? என் பொண்டாட்டி இல்லைன்னா உன்னால இருக்க முடியாதா? டேய் நீ ஆம்பளடா, ஆம்பளை சிங்கம். கெத்தா இருக்கணும்டா. காலையில அவ்வளவு வீரவசனம் பேசுன, என் தனியா தூங்க முடியாதோ? அதெல்லாம் தூங்குவேன். இவ வர்றதுக்கு முன்னாடி நீ இந்த ரூம்ல தனியா தான் தூங்கிட்டு இருந்த. டேய் பிடிக்காத புருஷா. ஐ சண்டை கோழி. என்னடா பிடிக்காத புருஷா? பொண்டாட்டி வேணானே முடிவு பண்ணிட்ட போல. ஏய் இல்லடி, இல்ல அப்படிலாம் இல்ல. நான் ஒரு சூடு சொன்னேன், அது உனக்கு தெரியாதா? ஏய் சீச்சி. அப்புறம் என்ன வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க? வா வந்து என்ன கட்டிக்கோ. இதான் இப்போ வர. ஓய் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிருவனா? ஏய் என்னடி, என்ன ரொம்ப ஓவரா பண்றியோ? ஏய் நான் ஆம்பளடி, நான் கெத்தானவடி, கெத்த மெயின்டைன் பண்றவடி. ஓ கெத்தானவனா? இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். இங்க வா. இப்ப என்ன காணாம போயிட்டா? சி எல்லாமே என் மனப்பிரம தான். நான் லூசு மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ என்ன ஞாபகமாவே இருக்கு. என்னதான் கோச்சிட்டு போனாலும் அவ என் பொண்டாட்டில, நான் இல்லாம அவ இருந்துருவாள். என்ன பேச வேணாம், ஆனா போய் ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு வந்தா என்ன தப்பு இல்ல. அவன் ஏன் பொண்டாட்டி. இப்பவே மகிஷ்ட போலாம். சரணே என்னடா இங்க வந்திருக்க? சோ என் கூட தூங்க வந்திருக்கியா? சரி இரு, கொஞ்ச நேரம் இரு, நானு பெட்ல கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் தூங்கலாம். இல்லடா நம்ம வெளியே போலாமா? இந்நேரத்துலயா? இந்நேரத்துல எங்க போற? என் மாமியார் வீட்டுக்கு. சரணி நீ ஏதோ சொன்ன, ஆனா என் காதுல தப்பா விழுந்துச்சு சரண். டே நான் வெக்கத்து விட்டே சொல்றேன்னு, என்னால என்னால என் பொண்டாட்டிய பார்க்காமல இருக்க முடியலடா. ப்ளீஸ்டா, அவகிட்ட பேசுறதுனால பரவாயில்ல, ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு வந்துடலாம்டா. ப்ளீஸ்டா வாடா சார் வாடா. காலையில என்ன பேசுற நீ? என்ன பேசுறேன்னு கேக்குற? வேண்டா பேச்செல்லாம் ஓடுது பத்திய தண்ணி, அதுல எழுதி விடணும்டா. நீ எல்லாம் ஒரு அண்ணன், வெக்கமே இல்ல. டேய் நானும் அவளை பார்க்க கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன்டா, ஆனா சும்மாவே இருக்க மாட்டேடா, வந்து நோண்டிட்டே இருக்காடா. நீ என்னால முடியல தெரியுமா? ப்ளீஸ்டா. அவகிட்ட நான் பேசல, நான் பேச மாட்டேன், கோபமா தான் இருக்கேன். ஆனா பார்த்துட்டு வந்துடலாம்டா. ப்ளீஸ்டா, அவளை நான் பார்த்துட்டுனா நான் வந்து நிம்மதியா தூங்குவேன். இல்லைன்னா உன்னை தூங்கவே விட மாட்டேன்டா நானு. ஐயோ உன் கூடலாம் பிறந்ததுக்கு என் புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா. எனக்கு தூக்கமா வருதுடா. ஏன்டா படுத்துற? ஏன்டா? டேய் அண்ணனுக்காக இதை மட்டும் செய்யடா ப்ளீஸ்டா. ப்ளீஸ்டா சீக்கிரம் டீஷர்ட் போட்டு வாடா, போலாம்டா. இதுக்கா கல்யாணம் ஆனவரை நம்பவே கூடாதுங்கிறது. டேய் நீ சரியான பொண்டாட்டி தாசனா இருக்கிறாடே. நீ இப்படிலாம் இருந்தா எப்படா பொண்டாட்டி உடனே தேடி வருவாங்க? கிழிஞ்சிருங்கோ. சரி வந்து தொலை. நானும் லவ் பண்றதுனால அந்த ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. ஐ லவ் யூடா. இதை போய் உன் பொண்டாட்டிக்கு சொல்லு, மூடிட்டு வா. புச்சிமா, இந்த டெலிவரிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபீல் எப்படி இருக்கும், அதோட வலி எப்படி இருக்கும், இந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது புச்சிமா. எல்லா பொண்ணுங்களுக்குமே தான் மாசமாக இருக்கும்போது தன் புருஷன் கூடவே இருக்கணும்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் எனக்கு அந்த கொடுப்பனையே இருந்தாலும் நினப்போடையே வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த டெலிவரி நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு புச்சிமா. எப்படி இருக்கும் அந்த பெயின்? எப்படி இருக்கும்? என்னை யார் கேர் பண்ணிப்பா? அண்ணன் இருக்கு, இல்லைன்னு இல்லை, ஆனா நீங்க இருக்க மாதிரி வராதுல்ல புச்சிமா. நிறைய வழிகளை உங்களுக்காக தாங்கியிருக்கேன். அண்ணன் வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கேன். எத்தனை வழிகளை தாங்கினாலும் நீங்க என்ன வந்து சேர்ந்துருவீங்கன்ற அந்த ஒரு சந்தோஷத்துல தான் நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க இங்க வந்து உங்க அக்கா பேச்ச மட்டும் கேட்டுட்டு போயிட்டீங்க. நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் புச்சிமா. ஆனா உங்களோட கிஃப்ட பத்திரமா நான் எங்க
அண்ணி அண்ணி எதுக்கு நீ கீழே உட்காந்துருக்க? எதிரி வா மேல உட்காரு வா. பரவாயில்லடா குட்டிமா, இருக்கட்டும். என்ன இதையோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளைய நினைச்சா? அது இல்லைண்ணே, அது எப்போதும் இருக்கிறது தான். ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ம், என்னாச்சு குட்டிமா? ம், என்ன பயம்? அண்ணன்கிட்ட சொல்லு. இல்லைண்ணே, இந்த டெலிவரிலாம் இதான ஃபர்ஸ்ட் டைமு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம். நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்துருவேனா, இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படி இப்படின்னு. குட்டிமா, இப்படிலாம் பேசுன ஒன்னு அடிப்பேன். என்ன பிரச்சனை வரும் உனக்கு? இல்லைண்ணே, எல்லாத்துக்கும் பிரசவங்கிறது மறுபிறவின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கும் அப்படிதான். ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைமுங்கிறனால அவரும் கூட இல்லை. அண்ணே, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லவா? எனக்கு என்ன ஆனாலும் நீ குழந்தைய நீ நல்லபடியா. ஹரி, இன்னொரு தடவை பேச மாட்டேன், அடிச்சிருவேன். ஹரி, என்ன பேசிட்டு இருக்க? ஆ, இல்லைண்ணே, நான் சொல்றேன். நீ முழுசா கேளு. எதுக்கு என் கூட சண்டை போட்டுட்டே இருக்க? நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிற. இல்லைண்ணே, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா இந்த குழந்தைய நல்லபடியா நீ பார்த்துப்பியா? குட்டிமா, அப்படிலாம் சொல்லாதடா குட்டிமா. இல்லைண்ணே, எனக்கு தோணுச்சு. இங்க பாரு, எனக்கு பிரசவத்தை பத்தி ஒன்றும் தெரியாது என்ன. ஆனா அது பொண்ணுங்களுக்கெல்லாம் மறுஜென்மம்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல அண்ணன் உன் கூட தான் இருப்பேன். ஏன்னா நீ நல்லபடியா குழந்தைய பெற்றெடுப்ப, நீயும் நல்லா இருப்ப, உன் வயிற்றுல இருக்க குட்டிமாவும் நல்லா இருக்கும். சீக்கிரமா மாப்பிள்ளை வந்துருவாரு, கவலைப்படாத. நீ மாப்பிள்ளை இல்லாதனால எதையும் யோசிக்கிற குட்டிமா. அவர் இல்லாதது வருத்தம் தான், ஆனாலும் ரொம்ப பயமா இருக்கு. அல்லாத அல்லாத, உனக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது என்ன. எந்த பயமும் இல்லாம நீ நல்லபடியா குழந்தைய பெற்றெடுப்ப. அண்ணன் சொல்றேன்ல, அதை எதையும் யோசிக்காதுடா குட்டிமா. பேசாம தூங்கி எந்திரி என்ன. என்னால முடியுமா? கண்டிப்பா முடியும். என் வாழ்க்கை வரமாக நீயோ பிறந்தாயே, என் உயிர உறவாக எரிஞ்சு கரைஞ்சாயே, பசி தூக்கத்தை மறந்தே நீயோ அடப்பாசத்தை பொழிஞ்சாயே, தினம் முகம் பார்த்து போகும் புது விடியரம் தந்தாயே, நீ எனக்கு சாமி இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. அல்லாத குட்டிமா, அல்லாம தூங்கு. அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவேன் என்ன. உன் கூடவே பொறக்கடும், கூடவே பொறக்கடும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. ஏனுங்கண்ணா, நீ கையை கட் பண்ணதுக்கு பேசாம கழுத்துல ஒரு போடு போட்டு போய் சேர்ந்துருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். இந்த ரணகாலத்திலே உனக்கு ஒரு கிளிகிழிப்பு கேக்குது மல்லிகைப்பூவே. டேய் இல்லடா, வர வழியில அந்த பாட்டி வச்சிருந்தாங்க. அந்த பாட்டி ரொம்ப கம்பல் பண்ணனால தானே வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தோம் இல்ல, எதுக்கு என்ன சேர்க்கிற? வாங்கிட்டு வந்த. சரி, செருப்படி கன்ஃபார்ம் நினைக்கிறேன். போ நீ வாடா. ஏய், என்னடா என்னங்கிற? வீடு வரைக்கும் வர முடியும், கடைசி வரைக்கும் வர முடியும். சாதிட்டு போ. டேய் மகேஷ், என்னடா மகேஷ், நீ வாடா. டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மாமா வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. டேய் ப்ளீஸ் டா, குழந்தை மாதிரி பண்ணாத. ஓடிட்டு வா. என்ன ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போலாமா இல்லை செவரேறி குதிக்கலாம்? ஆஹா, ஸ்ட்ரைட்டாலாம் கொடுத்தா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போனா செருப்பால் அடிச்சு துரத்திடுவா. அது வேணாம், செவரேறி குதிச்சு போலான்னு. அதான் அவளோட தங்கச்சி மிருதுலா இருக்கால, அவகிட்ட. எது? இல்லடா, அவகிட்ட கொடுக்கலான்னு. அதானே சொல்றத தெளிவா சொல்லுடா. இல்லடா, சரி வாப்பு. இங்க பாரு, ஏதா சொல்லிடுவேனே, மூடிட்டு எடுத்து கொடுத்த புக்கை வச்சு படி. எனக்கு போர் அடிக்குது, ஏன்டி படுத்துற? நீ மூடிட்டு போ, நான் பாத்துக்குவேன். எடுத்து கொடுக்க முடிஞ்சா எடுத்து கொடு, இல்லையா வேணாம். சந்தியா ஓங்கி அப்பிடுவேன் என்ன. இப்ப 2 பேத்துக்கு விளக்குமாறு பிய்ய போகுது. ஏன்டி? ஏன்டினா இப்ப எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதா? ஏய், இருக்கிற புக்கை படிடி, எல்லாத்தையும் கழிச்சு போட்டு போ. உனக்கு என்ன? நாளைக்கு புருஷன் வந்து நீ பட்ல போயிடுவ. இவ உட்கார்ந்து படிக்கிறது, நான் இந்த ரூம்ல இருக்கேன். ரொம்ப பண்ணாதடி. நான் எடுத்து கொடுத்த புக்கை வச்சு படிக்க முடிஞ்சா படி, இல்லையா மூட்டு போ. திமிரு புடிச்சவ. கல்யாணம் ஆயிட்டு புருஷன் வீட்ல இருந்து இங்க வந்தா பெரிய இதுவாட்ட தான் பண்றாளுங்க எல்லாரும். இவ எடுத்து கொடுக்கலன்னா என்ன, நானே ஏறி எடுப்பேன். இவளுங்க எனக்கு யார தெரியாது. என்ன